அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுவதால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சத்தில் குரு பகவான் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது பாக்யாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் அமர்வது நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குரு ஜென்மம் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் கூட தோஷங்களை நீக்கி சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த வகையில் சுகஸ்தானமாகிய 4இல் அமரக்கூடிய இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் இல்லத்தில் உறுதியாகவே திருமணம், காதுகுத்து, வளகாப்பு என அடுத்தடுத்து பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெறுவதோடு மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் திருப்திகரமாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே குருவின் அமைப்பால் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. பொதுவாக முழு சுபகிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களின் தலைவன், வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் நவ கிரகங்களிலே தனது ஆதிக்கத்தையும் ஆளுமையையும் பல்வேறு வகையான பணிகளில் செலுத்துகிறாருங்க. பொதுவாக குரு பகவான் அனைத்து வகையான பணிகளிலும் தன்னுடைய ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்தக்கூடிய சிறப்பான ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். குரு தனது பார்வையில் புதன் மற்றும் சுக்கிரனை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட சுக்கிரனும் புதனும் குருவை நட்பு கிரகமாக பார்ப்பதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு கிரகமும் குருவை பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நவ கிரகங்களிலே குரு ஒருவர் மட்டும்தான், எந்த ஒரு கிரகமும் அவரை பகை கிரகமாக பார்ப்பதில்லை. எனவேதான் அவர் வானியல் அரசன், நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார். அது மட்டுமல்லாது பெரும்பாலும் அனைத்து கிரகங்களுக்கும் புதனை தவிர மற்ற அனைத்து கிரகங்களுக்கும் குருவாக பார்க்கக்கூடியவர்தான் குரு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான். எனவே அவர் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் உச்சம் பெறுகிறாருங்க. பொதுவாகவே குரு பகவான் ஆட்சி பலம் பெறுவதை காட்டிலும் உச்சபலம் பெறக்கூடிய தருணம் என்பது நினைப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் பல்வேறு விஷயங்களில் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. பொதுவாக குரு பகவான் மற்ற கிரகங்களை போல் இல்லாமல் தோஷமற்றவராக பார்க்கப்படுகிறார். எனவேதான் குரு பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் நன்மை நிறைவாக உண்டு. ஜென்மத்தில் இருந்தாலும் கூட சிக்கல்கள் இல்லாத வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிறைந்த நன்மையை அள்ளி கொடுப்பார். அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த வேளையில் அதீத பலத்துடன் நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. அதிலும் உச்சம் பெறுவது அதிசாரமாக உச்சம் பெறுகிறார். அடுத்த 4 மாத காலம் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறவர் பின்னர் வக்ரகதியில் திரும்பி பிறகு மீண்டும் முறையாக உச்சம் பெற போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் மட்டுமல்ல, சுமார் அடுத்து வரக்கூடிய 1.5 ஆண்டுகள் என்பது குரு பகவானின் உச்சத்தின் காரணமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மனித வாழ்வுல நேர்வழியில் செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. மற்ற கிரகநிலைகள் மனித வாழ்வில் முன்னேற்றத்தையும் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தினாலும் கூட அவை குறுக்கு வழியிலோ அல்லது திடீர் அதிர்ஷ்ட யோகத்தின் காரணமாகவோ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் மனித வாழ்வில் அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுத்தாலும் அவை அனைத்தையும் நேர்வழியில் கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவேதான் குரு பகவானினுடைய ஒவ்வொரு நகர்வும் சிறு சிறு அசைவும் கூட மிக கவனமாகவும் உன்னிப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு கொடுத்தார் என்றால் அது உண்மையிலும் நேர்மையான வழியில் கிடைப்பதோடு மட்டுமல்லாது நிரந்தரமான வளர்ச்சியாக அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவேதான் மற்ற கிரகநிலைகளின் நகர்வை காட்டிலும் சனி பகவான் 7.5 சனி உள்ளிட்ட சிரமங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நகர்வை காட்டிலும் மிக அதிகமாக
அனைவராலும் கவனிப்பாக உன்னிப்பாக பார்க்கப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக இருப்பது குரு பெயர்ச்சி. அதிலும் குரு தற்போது வக்ரகதியில் திரும்பாமல் அதிசாரம் பெற்று உச்சம் பெறுவதால் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு உச்சம் பெறுவதால் பல வகையான நெருக்கடிகள் விலகுவதோடு சிறந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களை தேடி வரும். அதிலும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. குரு பகவான் பார்வை என்பது பல்வேறு வகையில பாதிப்புகளை ஒருவருடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்கக்கூடிய வேளையில் கூட இந்த வாழ்க்கை மீண்டும் துளிர் விடுகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் வசந்த காலமாக மாறக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான ஆற்றலை கொடுக்கக்கூடியவர்தான். எனவேதான் குரு பகவானினுடைய இந்த உச்ச சஞ்சார காலகட்டத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உறுதியாக இந்த வேளையில் சந்திக்கலாம். அதிலும் தொட்ட காரியம் அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிரமங்களும் தடைகளும் சிக்கல்களும் விலகி முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக இந்த வேளையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேசராசிக்காரர்களுக்கு குருவின் சுப பார்வை 8, 10, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. குரு உச்சம் பெற்று 4 அமர்ந்து 8, 10, 12 ஆகிய இடங்களை பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகளும் தோஷங்களையும் நீக்குகிறார். தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்குகிறார். அஷ்டம பாதிப்புகள் தடைகள் நீங்குவதோடு வீண் விரய செலவுகளை கட்டுப்படுத்துவதோடு சுப விரயங்களாக மாற்றி கொடுக்க போகிறார். எனவேதான் நினைப்பதை காட்டிலும் அமோகமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகை குருவின் உச்சமானது அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது குருவின் பார்வையால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அஷ்டம பாதிப்புகளும் தொழில் ரீதியான தடைகளும் விலகுவதால் லாபம் உயரும். வருமானத்தை உயர்த்துவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சி பல்வேறு வகையில தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. உற்றார் உறவினர்களுக்கிடையே ஒற்றுமை ஏற்படும். இந்த தருணத்தில் பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரும் சிறப்பான தருணமாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க. பல்வேறு வகையில மற்றவர்களுடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைந்து ஒற்றுமையும் முன்னேற்றமும் விரைவாக கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது. இடமாறுதல், தொழில் மாறுதல், உத்தியோக மாறுதல் என மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை இனிமை தரக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. புதிய தொழில் துவங்குதல், தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். தாய் வழி உறவு முறைகளில் உறவு பலப்படும். மாமன் மைத்துனர் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி மேலும் உறவு வலுப்படும் சிறப்பான தருணமாக அமைகிறது. சுபகாரிய தடைகள் முற்றிலுமாக நீங்கி சுபகாரியம் கைகூடும். இந்த வேளையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல சலுகைகள் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. புதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்கள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். லாபத்தை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் அதே சமயம் நஷ்டம் என்ற பேச்சிற்கே இடமில்லை என்று சொல்லக்கூடிய வகையிலும் மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாக கைகூடுகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே தொட்ட காரியம் வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை, அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பை இந்த தருணத்தில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குரு பகவான் உச்சம் பெற்று அதீத பலத்துடன் வலம் வருவதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உங்களது முழு திறமையும் வெளிக்கொணர்வதால் கலைத்துறை, அரசியல் துறையில் ரெட்டிப்பு வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறை, அரசியல் துறையில் பெயர் புகழ் செல்வாக்கு அதிகரிக்கும். கலைத்துறையை காட்டிலும் அரசியல் துறையில் பல மடங்கு லாபம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. திட்டமிடுதலை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் முன்னேற்றமும் சிறப்பாக பெறும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும். விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். திட்டமிடுதலை காட்டிலும் புதிதாக நிலம், வீடு
வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். வீண் விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறும். மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றமும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சிறப்பாக தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதோடு அடுத்தடுத்து பெரிய அளவிலான காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய வகையில் அபரிவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும். எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் தங்களால் இயன்றவரை குருவிற்கு பிடித்த யானை மற்றும் பசுவிற்கு உணவளியுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாகவே கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் மேசராசிக்காரர்களை தேடி தானாகவே வரும் என்பதில் சந்தேகம் வேண்டாம்.